லாஸ்ட் வீடியோலேயே எனக்கு என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குங்கிறத வந்து நான் சொல்லியிருந்திருப்பேன். ஃபைப்ராய்ட்ஸ் தான் இருந்தது. பட் கன்சீவ் ஆனப்போ தான் எனக்கு வந்து அதோட காம்ப்ளிகேஷன் சீரியஸ்னஸே எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. கன்சீவ் ஆகி ஒரு 2 to 3 வீக்ஸ்லேயே வந்து எனக்கு என்ன ஆச்சுன்னா, வயிறு வந்து சும்மா வலிச்சுக்கிட்டே இருந்துச்சு. சுருக்கு சுருக்குன்னு குத்துற மாதிரி வலிச்சிட்டு இருந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, சரி இது நார்மல் பெயின் தான். யூட்ரஸ் வந்து நமக்கு பெருசாகும். நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ உள்ளே வந்து பாப்பாவும் பெருசாகிறதுனால தான் நமக்கு பெயினாக இருக்கும் போல் அப்படின்னு நான் விட்டுட்டேன். ஒரு கட்டத்தில் என்னால் தாங்கிக்கவே முடியல. நான் அதே டாக்டர்கிட்ட போய் நான் கேட்குறேன், டாக்டர் இந்த மாதிரி எனக்கு தாங்கவே முடியாத அளவு பெயினாக இருக்குது அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்குறேன். அவங்க நார்மலாக எக்ஸாமின் எல்லாம் பண்ணி பார்த்தாங்க. நமக்கு ப்ளீடிங் ஏதாவது ஆகுதா அந்த மாதிரி நார்மலாக பண்ணி பார்த்தப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என் ஹஸ்பண்டை கூப்பிட்டு அவங்க வீட்டிலேயே இருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னோடனையும் அவங்க வந்து என்னை மென்டலுங்கிற மாதிரி போர்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், நீங்கள் வந்து வேலைக்கு போங்க, அப்போ வந்து இவங்க தேவையில்லாததெல்லாம் யோசிக்க மாட்டாங்க அப்படின்னாங்க. ஒரு கட்டத்தில் நான் என்ன பண்ணிட்டேன்னா, வேணாம் வேறு டாக்டரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வேறு டாக்டர் பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸாமைன் பண்ணி பார்த்துட்டு தான் சொன்னாங்க, இல்லைங்க உங்களுக்கு ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குது, ஸோ அதனால தான் உங்களுக்கு ஸ்டொமக் பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு.